கால்நடை அரசன். நான் இன்னைக்கு சொல்ல போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்து எந்த மாதிரியான தீவனம் கொடுத்தா ஓரளவுக்கு பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான். அப்படி என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தீவனப்பயிர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வந்து ஒரு 17 லிட்டர் கறக்குது, இல்லை ஒரு 15 லிட்டர் கறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாடு வந்து ஒரு 2 லிட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு 15 லிட்டர் கறக்குது, ஒரு 17 லிட்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து தீவனப்பயிர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் போட்டுட்டோம் அப்படின்னா மறுசுழற்சி மூலயமா அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் அறுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இதை அறுத்துட்டோம். இதே மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் போட்டிருக்கோம். அதனால் இது அறுத்துட்டு இன்னொரு காலனியில் இருக்கிறத நாங்கள் அங்கே அறுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரியா போட்டு தண்ணி கட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வளர்ந்துடும். ஓகேங்களா? இது வந்து மறுசுழற்சி முறையில் நல்லா வந்து வளர்ந்துனே இருக்கும். நீங்களும் வந்து இதை கொடுக்கலாம். இதை மாட்டுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு மாடு 15 லிட்டர் கறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 வேளை ஒரு நாளைக்கு வந்து இந்த வந்து தீவனப்பயிரை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் பால் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா நண்பர்களே? அதாவது வந்து ஒரு நண்பர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்னுடைய மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப 15 லிட்டர் கறக்குது, ஆனால் மாடு வாங்கும்போது ஒரு 17 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா பால் வந்து கறக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த தீவனப்பயிரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 லிட்டர் கூடும். 2 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா பால் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா கிடையாது, உங்களுடைய மாட்டினுடைய முழு திறமை வந்து அதில் கிடைக்கும். சரிங்களா நண்பர்களே? வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீவனப்பயிர் வந்து நல்லா நீங்கள் வந்து தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும். தண்ணி கட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் வந்து மறுசுழற்சி முறையில் நல்லா வளரும். நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா அதான் பசுமையாக நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு வெயில் வந்து வாடி போன மாதிரி இருக்கும். அது வந்து அந்த மாடு வந்து அது வந்து நல்லா லைக் பண்ணாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். அப்படின்னா தான் வந்து மாடு நல்லா லைக் பண்ணி சாப்பிடும். பட் உங்களுக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா நண்பர்களே? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து தொடர்ந்து வந்து மாடுகளை வந்து எப்படி பராமரிக்கலாம், மாடுகள் அந்த பாலை வந்து எப்படி அதிகரிக்கலாம், அதாவது மாட்டுக்கு என்னென்ன தீவனம் போடலாம், எந்த முறையில் வந்து மாடுகளை வந்து கையாளலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த வகையில் வந்து மாட்டுக்கு வந்து தீவனத்தை கொடுக்கலாம், என்னென்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து தொடர்ந்து நான் வந்து பதிவிட்டு வருவேன் வீடியோவா. நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் உங்களுக்கு நான் என்னுடைய தொலைபேசி நம்பரை வந்து இதுக்கப்புறம் நான் என்னுடைய இதில் பதிவிடுறேன். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்ன டவுட்னாலும் வந்து கேட்கலாம். ஓகே நண்பர்களே? தேங்க்ஸ்.